ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். வணக்கம். இன்றைய பதிவில் லக்னத்திற்கு 7ஆம் இடம் காரகோ பாவனாஸ்பதி. 7ஆம் இடங்கிறது களத்திரஸ்தானம், மாரகாஸ்தானம், கூட்டாளிகளை குறிப்பது. இந்த 7ஆம் இடத்தை பற்றி இந்த பதிவில் சில விவரங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். பொதுவாகவே ஜோசியத்தில் விதிகள் என்னன்னா, லக்னத்தில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அது காரகோ பாவனாஸ்பதிம்பாங்க. அதாவது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, திருமண வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும், திருமணத்தில் தடைகளை ஏற்படுத்தும், கல்யாணம் பேசி முடித்து நின்று போகிறது, மறு கல்யாணத்துக்கு வழிவகுக்கக்கூடியது, கணவன் மனைவி பிரிவுகள், ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்று வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் பொது விதியாக உள்ளது. ஆனால் இது எல்லா ஜாதகத்திற்கும் பொருந்தாது. அதை தான் இப்போ இந்த பதிவில் நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த விதிமுறைகள் இப்படி இருந்தாலும் விதி விலக்குகள்னு ஒன்று இருக்குது. அதன்படி பார்த்தோம்னா, இப்போ உதாரணமாக நான் உங்களுக்கு விளக்கமாக இந்த பதிவில் கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். ஒருவருக்கு விருச்சிக லக்னம் என்று வைத்துக்கொள்வோம். விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் இடம் சுக்கிரன் இருக்கிறார். அப்போ விருச்சிகத்துக்கு 7ஆம் இடம்னா ரிஷபத்தில் இருக்கார். அந்த ரிஷபங்கிறது சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு. அப்போ 7ஆம் இடத்து அந்த சுக்கிரன் அந்த விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே போல் 2வது பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, மேச லக்னமாக ஒரு ஜாதகர் இருக்கார். அவருக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ துலாத்தில் சுக்கிரன் வருகிறார். அப்போ துலாம் சுக்கிரனின் ஆட்சி வீடு. இந்த அமைப்பும் அவருக்கு பாதிக்காது. அதே போல் கன்னிகா லக்னத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன் வர்றாரு, மீனத்தில் வர்றார். மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். அதனால் ஃபுல் பவரில் இருக்காருங்க. அப்போவும் இந்த காரகோ பாவனாஸ்பதி வேலை செய்யாது. மாறாக இந்த அமைப்புகள் இருந்தால் நன்மைகளையே இந்த சுக்கிர பகவான் செய்வார். நற்பலன்கள் தான் கிடைக்கும் இதில். அதுபோல் இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அந்த சுக்கிரனை குரு 5ஆம் பார்வையாகவோ அல்லது 7ஆம் பார்வையாகவோ அல்லது 9ஆம் பார்வையாகவோ இந்த சுக்கிரனை பார்க்கிறார் என்றால் இந்த தோஷம் எடுபடாது. மாறாக நற்பலன்கள் தான் கிடைக்கும். அடுத்தது, இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது குருவோடு சேர்ந்து இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போ இவ்வளவு விதிகள் இதில் இருக்குது. அதே போல் இந்த இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிர திசை 20 ஆண்டுகள். இப்போ ஒருவருக்கு திருமண வயதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 20 வயதுலேருந்து ஒரு 60 வயது வரலாம் 40 ஆண்டு காலம் அவங்க திருமண வாழ்க்கைன்னு வச்சுக்குவோம். அதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இந்த 20 வயசுக்கு முன்னாடி இந்த சுக்கிர திசை ஜாதகர் கடந்து விட்டால் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் 60 வயசுக்கு மேலே 55-60 வயசுக்கு மேலே இந்த சுக்கிர திசை வருது அப்படின்னா அப்போவும் நம்ம இதை பொருட்படுத்த வேண்டியதே இல்லை. ஆக
அந்த திருமண வாழ்க்கை, அந்த டியூரேஷன் ஆஃப் பீரியட், அந்த பீரியடில் வந்து இந்த அமைப்பு, இந்த திசை நடந்தால் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். அதற்கும் இவ்வளவு விதிவிலக்குகள் இருக்குது. இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரணும். அதே போல் இன்னொரு மெயினான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு வீட்டில் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம். உதாரணமாக ரிஷப லக்கணமாக ஒரு ஜாதகர் இருக்கார். அவருக்கு 7ஆம் இடம் விருச்சிகம், விருச்சிக சுக்கிரன் வந்து விருச்சிகத்தில் இருக்கார். அப்போ அந்த 7ஆம் வீட்டு அதிபதி அந்த விருச்சிகத்துக்கு யார்? செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் அப்படிங்கும் பொழுது அந்த செவ்வாய் பகவான் வந்து அந்த ரிஷப லக்கணத்திற்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அந்த செவ்வாய் பகவான் அந்த 2ஆம் இடத்திற்கு சென்று விட்டால் அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த அமைப்பு எப்படி இருக்கும்? ரிஷப லக்கணத்துக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தில் சுக்கிர பகவான், 2ஆம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவான். அப்போ அவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால 2 பேரும் தொடர்பு இருக்கிறதுனால இந்த காரகோ பாவனாஸ்பதி வேலை செய்யாதுங்க. மாறாக நற்பலன்களையே கொடுக்கும். இந்த மாதிரி இன்னும் இதில் மேலும் இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு குறிப்பு என்னன்னா, ஆண் பெண் 2 ஜாதகங்களையும் நன்கு ஆராய்ந்து ஒப்பிட்டு பார்த்து அதில் எந்தெந்த அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுலேயும் மிகவும் துல்லியமாக வந்து இந்த அமைப்புகளை ஏற்படுத்தி திருமணத்தை செய்து கொள்ளலாம். அதனால் இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே நமக்கு அந்த இது நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அதற்கென்று சில வழிபாடுகள், கோவில் தரிசனங்கள், பரிகாரங்கள் எல்லாம் இருக்குது. இதனால் வாழ்க்கையே போயிடுச்சு, நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுவாக ஒருவருக்கு 2-3 பேர்களை ஜோதிடர்களை நன்கு கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகு நீங்கள் கஞ்சனூர் சுக்கிர பகவானை போய் வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது மிகவும் சிறப்பு. உங்களால் முடிஞ்சது தீபம் ஏற்றலாம், அர்ச்சனை செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம். இல்லை கடுமையாக இருந்தால் தோஷ நிவர்த்தியும் செய்து கொள்ளலாம். அதில் எந்தவித தவறுகளும் இல்லை. அதே போல் ஸ்ரீரங்கத்தில் வந்து தரிசனம் மட்டும்தான். பெருமாள் தாயாரை வந்து தரிசனம் பண்ணலாம். தீபம் ஏற்றி தரிசனம் செய்வது சாலச் சிறந்தது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு அந்த சுக்கிர ஹோரையில் செஞ்சிங்கன்னா இந்த தாக்கங்கள்லாம் ரொம்ப குறையும். நவக்கிரகத்தில் சுக்கிரனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரைகளில் தீபம் ஏற்றி வழிபட இந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி அடைந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து மெயினாக திருமணம் தான். திருமணம், சந்தான பாக்கியம், நம்ம குடும்ப விருத்தி, வம்சாவளிகள் இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடித்து இந்த பிறவி எடுத்ததன் நோக்கத்தை பூரணமாக பூர்த்தி செய்து இதிலிருந்து நம்ம இறைவன் இடம் நாம் தஞ்சமடைய வேண்டும். அதுக்கு தான் அந்த பிறவி. அதனால் வந்து இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் கம்பேர் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே நமது ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமென்று அந்த எம்பெருமானை வேண்டி சுவாமி ஐயப்பனையும் பிரார்த்தனை செய்து என்னுடைய குருமார்களையும் ஜோதிட பெரியோர்களையும் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.